ஓகே, இந்த வீடியோவில் நாம் உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு சோலார் போடணும், 1 கிலோவாட் போதுமா, 2 கிலோவாட் போதுமா, 3 கிலோவாட் போதுமா, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். முதலாவதாக கூகுள் க்ரோம் போன்ற சர்ச் இன்ஜின் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டேஞ்சன்கோ பில் ஸ்டேட்டஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே டேஞ்சன்கோடைய அந்த பில் ஸ்டேட்டஸ் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இது ரெண்டையும் நீங்கள் டைப் பண்ணாவே உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய பில்லிங்கை வந்து காமிக்கும். அந்த பேஜுக்குள்ளே உங்களை வந்து கூட்டிகிட்டு போகும். அப்போது நீங்கள் ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை அது ஃபுல்லாகவே போடணும். சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் ஃபுல்லாக மீன்ஸு ஒரு 12 டிஜிட் இருக்கும். அந்த 12 டிஜிட் போட்டால் தான் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இப்போ 1 இயருக்கு உண்டான ஒரு பில்லு தான் இங்கே உங்களுக்கு பார்க்க முடியும். 4/1/24 4/11/24 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மீட்டர் ரீடிங், எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கரண்ட் பில்லு பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பேஜில் நீங்கள் பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு 4/1/24 அவர் 776 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்காரு. 4/11/24 977 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்காரு. டோட்டலாக 1 இயருக்கான பில். அப்போது இந்த பில் எல்லாத்தையும், இந்த யூனிட் எல்லாத்தையும் 1 by 1 நீங்கள் கூட்டிக்கிட்டே வாங்க. உதாரணத்துக்கு 776 + 693 + 1000 + 929 + 1007 + 977. நானும் அந்த அடிப்படையில் இந்த ஒரு சைடில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நான் கூட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் டோட்டலாக கன்சியூம் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் 776 + 693 + 1000 யூனிட் ஒரு மாதத்தில், ஓகே, + 929 + 1007 + 977. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5382 யூனிட் அவர் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு. அப்போது டிவைடட் பை 6, அதாவது 6 கரண்ட் பில்லு தான் நம்ம கட்டியிருப்போம் வருஷத்தில். 2 மாதத்துக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுனால டோட்டல் 6 பில்லிங் சைக்கிள். அந்த 6ஓட நீங்கள் வந்து இந்த டோட்டல் யூனிட்டை வகுத்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோவில் 897 யூனிட்டு ஒரு மாதத்துக்கு, அதாவது 2 மாதம் பில்லிங் சைக்கிளில் 897 யூனிட் அவர் கன்சியூம் பண்ணுறார். அப்போ இந்த 897 டிவைடட் பை நம்ம 60 நாள், அதாவது 2 மாதத்துக்கு தானே பில்லு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 60ஓட வகுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சாலிடாக 14.95 யூனிட், அதாவது 15 யூனிட் அவர் நியரஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஒரு கிலோவாட் சோலார் பிளான்ட்ல இருந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட்னு பார்த்தீங்கன்னா 4-5 யூனிட் கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும். அப்போ 4.5 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணது ஒரு கிலோவாட் சோலார்ல இருந்து அப்படின்னு நீங்க அந்த கணக்குப்படி வச்சுக்கிட்டாலுமே டிவைடட் பை 4.5 அப்படின்னு போட்டீங்கன்னா டோட்டலாக அவருக்கு வந்துட்டு ஒரு 3.3 கிலோவாட் சோலார் போட்டால் அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு வந்துட்டு டோட்டலாக மேட்ச் ஆயிடும். நம்ம கணக்கு பண்ணபடி இந்த 14.45, அதாவது 15 யூனிட் தான் ஒரு நாளைக்கு அவர் கன்சியூம் பண்ணுறாரு. அப்போ 3 கிலோவாட் சோலார் 4.5 யூனிட்டுக்கு ஒரு நாள் 1 கிலோவாட்டுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணோம். அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வீட்டுக்கு 3.3 கிலோவாட் சோலார் போட்டால் போதுமானது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியான கால்குலேஷன் தான். அடிஷ்னலாக உங்கள் வீட்டுக்கு ஏசியோ அல்லது வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் போடுற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா 3 கிலோவாட்டுக்கு பதிலாக 4 கிலோவாட்டோ 5 கிலோவாட்டோ போட்டால் போதுமானது. இந்த மாதிரி நிறையா சோலார் சம்மந்தமாக, சோலார் டெக்னாலஜி நம்ம நிறையா வீடியோக்கள் போடுறோம். கண்டிப்பாக இந்த பேஜ் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ உதவியாக இருக்கும். நன்றி.